33 6வது வசனத்தை வாசிங்க. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வார்த்தையை அவர்களை குணமாக்கி அவருக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு சம்பூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதில் என்ன போட்டிருக்கு? சௌக்கியம், ஆரோக்கியம், குணம், சமாதானம், சத்தியம். சௌக்கியம்னா என்ன, ஆரோக்கியம்னா என்ன, குணம்னா என்னங்க? எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுது இல்லை? சௌக்கியம்னாலும் ஒன்றா தான் தெரியுது, ஆரோக்கியம்னாலும் ஒன்றா தான் தெரியுது, குணம்னாலும் ஒன்றா தான் தெரியுது. ஆனால் ஆண்டவர் ஏன் அதை வேறு வேறாக சொல்லியிருக்கிறாரு? சௌக்கியம்னா என்ன, ஆரோக்கியம்னா என்ன, குணம்னா என்ன? ஏன் ஆண்டவர் அதை மூணுமே ஒரே மீனிங்கில் வருது. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்துருக்கிறார். ஒன்று சௌக்கியம் மட்டும் சொல்லியிருக்கலாம், இல்லை ஆரோக்கியம் மட்டும் சொல்லியிருக்கலாம், இல்லை குணம் மட்டும் சொல்லியிருக்கலாம். ஏன் மூன்றையும் சேர்த்து சொல்கிறாருன்னா, சௌக்கியன்றது நலமாக இருக்கிறோம். சௌக்கியன்றது சரீர நலம் மட்டும் இல்லை, வசதியாக இருக்கிறது. ரெண்டாவது, மூணாவது நலமாக இருக்கிறது, அப்புறம் வசதியாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது. அடுத்தது நன்மை நமக்கு என்னது இருக்கிறது. இதெல்லாம் தான் சௌக்கியம். சௌக்கியம்னா ஒரு அர்த்தத்தை மட்டும் குறிக்காது, நலமாக இருக்கணும். நலம்னா என்னது? சரீரத்தில் நலம். வசதி, நம்ம வீட்டில் என்னது வசதி வாய்ப்புகள் இருக்கணும், என்ன ஆசீர்வாதமாக நம்ம இருக்கணும். அதுக்கு சௌக்கியம்தான் மீனிங். ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கும் என்னதான் மீனிங்கு? சௌக்கியம். மூணாவது, மனசில் நிம்மதி இருக்கணும். என்ன இருக்கணும்? நிம்மதி இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கணும். இதெல்லாம் தான் என்னதை குறிக்குது? சௌக்கியத்தை குறிக்குது. நம்ம நலமாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இதையெல்லாம் சேர்த்து தான் என்னது? சௌக்கியத்தை குறிக்குது. அப்போ நம்ம நலமாக இருக்கிறோமா? சரீரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு என்ன பண்ணுது? இருக்குது. வசதியாக இருக்கிறோமா? நம் தேவைகளே தேவன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு? சந்தித்து வராரா இல்லையா? அதுவே போதும். வசதி வாய்ப்பு, நம்ம ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுவே நம்ம மனசுக்கு என்னது? நம்ம சரீரத்துக்கு ஒரு சௌக்கியத்தை கொடுக்கும். நிம்மதி, நமக்கு அதிகமாக பணம் காசு தான் இருக்கணுன்ட்டுனா இல்லை. வாழ்க்கையில் கொஞ்சமாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு என்னது இருக்கும். எவ்வளோ காசு பணம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது? நிம்மதியே இருக்காது. அது மாதிரி நன்மை இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? நன்மை. அதையெல்லாம் சேர்த்து தான் என்னது? சௌக்கியம். அதெல்லாம் சேர்த்து தான் என்னது? சௌக்கியம். ரெண்டாவது, ஆரோக்கியம். நோய் இல்லாத இருக்கிறது தான் ஆரோக்கியம். நோய் இல்லாமல், நம்ம சரீரத்தில் நோய் இல்லாமல் இருக்கிறது தான் என்னது? ஆரோக்கியம். அடுத்தது, உடல், மனசு. நம்ம உடலில் என்னது? நோய் இருக்கக்கூடாது. நம்ம மனசில் நோய் இருக்கக்கூடாது. மனசில் நோய்னா என்ன அர்த்தம்? மனசில் கவலை. மனசில் என்னது? கவலை. கவலை வந்தாலே என்ன தான் வரும்? நமக்கு நோய் வந்துடும். நோய் வருமா வராதா? மனசில் கவலைப்படுறதால தான் வியாதியே நமக்கு. அந்த நோய் நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடாது. நம்ம மனசில் என்ன இருக்கக்கூடாது? கவலை இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, சமூகத்தில் நம்ம நல்லா வாழணும். சமூகம்னு அது நம்ம உறவினர்கள், உற்றார்கள் மத்தியில் நம்ம என்ன பண்ணணும்? நல்லா வாழணும். முதல்ல என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். அப்போ சௌக்கியம்னா என்ன? நல்லா வாழணும், நலமாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நன்மைகள் நிறைந்து இருக்கணும். ரெண்டாவது, ஆரோக்கியம்னா நோய் இல்லாத இருக்கணும். நம்ம உடலில் மனசுலையும் என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். நோய் இருக்கக்கூடாது. மனசளவுலையும் என்ன பண்ணக்கூடாது? நமக்கு நோய் இருக்கக்கூடாது. சமூகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். இதையெல்லாம் செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன்றார். அப்போ நம்மளோட தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பாரா? சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவார். சௌக்கியம்னா என்ன, ஆரோக்கியம்னா என்னன்னு நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். இதையெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவர்களை குணமாக்குறதுனா எதுங்க குணம்? நோய் குணமாகணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்?
சொஸ்தப்படுறது நோய் நீங்கிறது சொஸ்தப்படுறது. குணம்னாலே அதை மட்டும்தான் குறிக்கும். என்னது, நம்ம குணமடையணுன்னா நம்ம வியாதி நீங்கணும், சொஸ்தமடையணுன்னா வியாதி நீங்கி சுகமாகணும். இது ரெண்டு தான் என்னது, குணமாக்குறது. அப்போ நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதி என்ன பண்ணணும், நீங்கணும். நம்ம எப்படி இருக்கணும், சொஸ்தப்படணும்னா குணமடையணும். அதேமாரி நம்ம மனசில் இருக்கிற நோய் என்ன பண்ணணும், நீங்கணும். நம்மளை விட்டு நம்ம என்ன பண்ணணும், குணமடையணும்னு தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அதுதான் சொல்கிறார் ஆண்டவர். அவர்களை குணமாக்குவேன்னு சொல்கிறாரு. நம்மளை என்ன பண்ணுவாரா, குணமாக்குவார். முதல்ல என்ன சொல்கிறாரு, சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன்றாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் அவங்கள என்ன பண்ணுவேன், குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன். சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சமாதானமாக நான் வாழ்க்கையில் வைப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ நம்ம சமாதானம் இல்லாமல் சமாதானத்தை கெடுக்கிறது எதெல்லாம் இருக்குது, போர், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சண்டை, ரெண்டாவது மோதல், சச்சரவு, இதெல்லாம் என்ன பண்ணுது, மனசில் அமைதி இல்லாமல் போகுது. இல்லை, நம்ம வீட்டில் பிரச்சனை, போராட்டம், சண்டை, கஷ்டம், வேதனை, துன்பம்லாம் வரும்போது நம்ம மனசுக்கு என்ன இல்லை, மனசில் அமைதி இல்லை, மனசில் சந்தோஷம் இல்லாத போகுது. அந்த காரியத்தெல்லாம் மாற்றி போட்டு பிரச்சனையை, போராட்டத்தை, கஷ்டத்தை, வேதனையை எல்லாத்தையும் மாற்றி போட்டு நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன தருவார், சமாதானத்தை தருவேன். அது மட்டும் இல்லை, சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். சத்தியம்னா என்னங்க, சத்தியம்னா உண்மை, வாய்மை மற்றும் மனசாட்சிக்கு உட்பட்ட நேர்மை. நம்ம மனசாட்சிக்கு நேர்மையாக நடக்கணும், உண்மையாக நடக்கணும். அப்புறம் எப்படி நடக்கணும், அப்புறம் வாய்மைனாலும் உண்மைனாலும் என்னதுதான், ஒன்று தான். அப்போ நம்ம மனசாட்சிக்கு நேர்மையாக நடக்கணும். நம்ம மற்றவங்க பார்க்குறாங்க பார்க்கலன்றதுக்காக தவறு செய்யக்கூடாது. நம்ம மனசாட்சி நம்மளை என்ன பண்ணிகிட்டு இருக்கு, பார்த்து கொண்டு இருக்கு. முதல்ல நம்ம மனசு பார்க்குதா பார்க்கலையா, அப்போ தேவன் நம்மளை பார்க்குறாரு. ரெண்டு பேரும் நம்மளை என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அப்போ இந்த சத்தியம் உண்மையாக நம்ம நடக்கணும், சத்தியமாக நடக்கணும், நீதியாக நம்ம நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நம்மளை என்ன பண்ணுவாரா, தேவன் மாற்றுவார், சத்தியத்தில் நடத்துவார். சத்தியம்னா என்ன, தேவனுடைய வார்த்தை கூட என்ன பண்ணுது, சத்தியம்தான். அவருடைய வார்த்தைகள் என்னது, சத்தியம். அதன்படி நம்மளை நடத்துவேன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் யார் செய்ய போகிறாவா, ஆண்டவர் செய்ய போகிறார். நம்ம யாருக்கு செய்ய போகிறா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன பண்ண போகிறாரு, செய்ய போகிறார். சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். முதல்ல நமக்கு என்ன தருவாரா, தெரியுது அவருக்கு, ஆண்டவருக்கு என் பிள்ளை என்ன இல்லை, சௌக்கியமாக இல்லை, ஆரோக்கியமாக இல்லை, குணமாக இல்லை அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணுது, தெரியுது. அதனால் அந்த காரியத்திலிருந்துலாம் நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பேன். சௌக்கியம் இல்லையா, சௌக்கியம்னா என்னது, நலமாக இல்லையா, வசதியாக இல்லையா, நிம்மதியாக இல்லையா, நன்மை அவர்கள் வாழ்க்கையில் இல்லையா, அதையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். ஆரோக்கியம்னா என்னது, நோய் இல்லாத உடல் மனசில் நோய் இல்லாமல் சமாதானமாக சந்தோஷமாக சமூகத்து மக்கள் மத்தியில் நம்ம என்ன நல்ல வாழ்க்கை வாழணும்னு தேவன் என்ன பண்ணுவாருன்றாரு, விரும்புகிறாரு, அதை செய்கிறேன்னு சொல்கிறார். அடுத்து நான் குணமாக்குறேன், நோயிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு மனநோயிலேருந்து சரீர நோயிலேருந்து குணத்தை கொடுக்குறேன். அதே மாதிரி சத்தியத்தையும் சமாதானத்தையும் நான் என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனம் என்ன வசனம், இது முக்கியமான வசனம். எரேமியா 33:6 வசனம். அதை குறித்து வச்சுங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா இதுலேருந்து தான் நமக்கு என்னது, நம்ம மனசுக்கு எது சொத்து இருக்கோ, சுகந்திரம் இருக்கோ, நம்ம மனசில் நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், சரீரத்தில் வியாதி இல்லாமல் இருக்கணும், மனசில் கவலை இல்லாமல் இருக்கணும், அதையெல்லாம் தேவன் கொடுக்குறேன்னு சொல்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக என்ன பண்ணுறார், நம்மளோடு கூட பேசுகிறார். அப்போ நம்ம இதையெல்லாம் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும். இந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். வசனத்தை நம்ம வைத்து ஜெபிக்கும் போது தான் தேவன் நம்ம விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றுக்கும், இப்போ ஒரு வியாதிக்காக ஜெபிக்கணும்னா வசனம் இருக்குது, நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும்னா வசனம் இருக்குது, ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும்னா வசனம் இருக்குது. அப்போ வசனத்தை பிடித்து கொண்டு நம்ம ஜெபிக்கும்பொழுது தான் தேவன் அந்த நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். அப்போ இந்த வசனம் என்ன பண்ணியிருக்கு, நமக்கு சத்தியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி நம்மளை குணமாக்கி நமக்கு சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அப்போ அந்த சௌக்கியம், ஆரோக்கியம், குணம், சத்தியம், சமாதானம் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறன்ட்டு
சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கும்பொழுது தேவன் நம்ம இந்த வசனத்தின்படியாக நம்மளை என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எரேமியா 31:6 சொன்னது பட்டது போல நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, பரிபூர்ண சமாதானம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும், பரிபூர்ண சத்தியம் எங்களுக்கு வெளிப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, எங்களை சௌக்கியம் ஆரோக்கியமாக வர பண்ண போகிறீங்க அப்பா, அதற்காக நன்றி அப்பா. எங்களை குணமாக்க போகிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. பரிபூர்ண சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த போகிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் உம்முடைய சத்தியங்களை உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த போகிறீங்க. அந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தின்படியாக எங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமையப்பா உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென்.